எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு தெரியல, அமெரிக்காவினுடைய கன்சர்வேட்டிவ் ஸ்பீக்கர் சார்லி கர்க் அவருடைய மரண செய்தியை கேட்கும் பொழுது நான் அதிகமாக வேதனை அடைந்தேன். உண்மையாக சொல்லப்போனால் 2-3 நாள் எனக்கு தூக்கமே இல்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய பாட்காஸ்ட் மற்றும் அவருடைய சார்லி கர்க்கினுடைய அந்த கன்சர்வேட்டிவ் ஸ்பீக்கருடைய ஷோவை நான் பார்ப்பது உண்டு. ஒரு தனி மனிதர் 1993 தான் அவருடைய டேட் ஆஃப் பர்த்து. 1993 தான் அவருடைய டேட் ஆஃப் பர்த்து. வெறும் 31 ஆண்டு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாரு. புரியுதுங்களா? அமெரிக்காவில் உள்ள லட்சக்கணக்கான வாலிபர்களை இயேசுவுக்குள்ளாக வழி நடத்தியிருக்கிறார். வாழ்ந்த வயது எவ்வளோங்க? only 31 years. லட்சக்கணக்கான வாலிபர்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆண்டவருக்காக அவர் ஆயத்தம் செய்திருக்கிறார், வழி நடத்தியிருக்கிறார். போன சண்டே இரவு தான் அவருடைய ஃபியூனரல் நடந்தது. நான் அதை லைவ் பார்த்து கொண்டு இருந்தேன். அது ஃபியூனரல் என்று சொல்ல முடியாது, அது அமெரிக்காவின் எழுப்புதலுக்கு அடித்தளமாக நடத்தப்பட்ட ஒரு கூட்டமாக அது அமர்ந்தது. ஹல்லேலூயா. அமெரிக்காவின் முன்னணி நியூஸ் சேனலான ஃபாக்ஸ் நியூஸை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, அடுத்த 10 ஆண்டு கழித்து அவர் தான் அமெரிக்காவினுடைய அதிபர். அமெரிக்காவுடைய அதிபர் கேண்டிடேட்டே அவர் தான் அடுத்த 10 ஆண்டு கழித்து. இதன் ஆனால் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? 31 வயது தான் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் அவ்வளவுதான், only 31 years. ஆனால் அமெரிக்கா, ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் முழங்காலிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். நியூஸ் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அந்த ஃபியூனரலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசின பேச்சு என்ன தெரியுங்களா? மொத்த அமெரிக்காவும் முழங்கால் படியிட்ட நேரம்தான் சார்லிக்கு சுடப்பட்டு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு செல்லப்பட்ட நேரம். இன்றைக்கு முழு தேசமும் ஒரே குரலை எழுப்பி கொண்டிருக்கிறது. என்னது? இந்த தேசம் இயேசுவை அறிய வேண்டும் என்று சொல்லி. அதற்கு அடித்தளமிட்டவர் அந்த வாலிபர் தான்.